Hi guys, welcome to Present Technologies Velachiri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி சண்முக சுந்தரம். ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் இப்போ 4.5 LPA ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டுருந்தீங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுவோம். நேட்டிவ் வந்தேன், பிறந்தது எல்லாமே கடலூர், பட் வளர்ந்தது எல்லாம் மதுரையில் வளர்ந்தேன். ஸோ பேசிக்காக வந்து காலேஜ் வந்து இங்கே சென்னையில் வந்து ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணையில் 2076 பார்த்து அவுட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பாஸ் ஆகிருக்கேன். ஸோ வந்து ஓகே ஃபைன். ஸோ பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்தீங்க? ஆக்சுவலி நாங்கள் தான் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வழியாக தெரியும் அது வழியாக அப்படியே எங்கள் அப்பா இருந்தப்போ அப்படியே ஜாயின் பண்ணி வந்தது. ஃபைன். ஸோ இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 5 to 6 இன்டர்வியூஸ். ஓகே, இப்போ நீங்கள் வாங்கின கம்பெனி, ஆஃபர் வாங்கின கம்பெனியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஜிடி இருந்துச்சு. அதில் பேசினோடனே கிளைண்ட் டாபிக் ஜிடியில் வந்து ஸ்டாண்ட் பேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பேசின உடனே நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே, ஆனால் அதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ் வழியாக இது பண்ணுறோம் 50% செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெவேச்சருக்கு வந்து இது அனுப்பி விட்டாங்க. ரெவேச்சரில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி கேட்டு அங்கே வந்து லைக் இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ லேப்டாப்ல வர்ச்சுவலாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப், என்ன பண்றீங்க அதெல்லாம் கேட்டு அவங்க சிஜிபி எல்லாமே கேட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே கேட்டாங்க. நெக்ஸ்ட் பைத்தான் என்ன லாங்குவேஜ் பைத்தான் சொன்னேன். பைத்தான் ஃபுல்லா அவங்க பைத்தான்ல இருந்து எந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ரிங் ஸ்லெச்சிங் என்னன்னு கேட்டீங்க. அப்புறம் வந்து கம்பெனியில் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேபிட்டலா மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணது கேட்டிருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு. அதுக்கடுத்து அன்னைக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளையண்ட் ஸ்கிரீனிங் ரவுண்ட் நடந்துச்சு. அங்கே ஃபுல்லாக எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த பைத்தான்ல டர்னிகேட் ட்ராப் டெலீட்டு அது என்ன டிஃபரன்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து மெயினாக என்ன சொன்னாங்கன்னா லைக் என்ன கிளாஸ் வச்சு நீங்கள் வந்து டேட்டாவை இது செக்யூரிட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் சொல்லியிருந்தாங்க. அது ப்ராப்பராக ஒரு 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஓகே. அப்புறம் நானே வந்து இந்த இது கேட்டிருந்தேன், ஃபீட்பேக். அவங்க எனி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு இதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கான்னு நான் கேட்டேன். அவங்க எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. இப்போ 4.5 LPA சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஜாப் லொகேஷன் சென்னை தானா? இல்லை ஃபர்ஸ்ட் 2 months வந்து ட்ரைனிங் தேனாம்பேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளையண்ட் லொகேஷன் அனுப்பிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்களூர், ஹைதராபாத் இல்லைன்னா பூனேன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க ஓப்பனிங் இருக்கோ அவங்க சொல்றாங்க. ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த். ஓகே, உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் சப்போர்ட்னா கண்டிப்பாக. தேங்க்யூ.